ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க விடை சொல்லிட்டீங்கன்னா போதும். நேற்று எவ்வளவு நண்பர்கள் தெரியுமா, எவ்வளவு டாப் லீடர்ஸ் தவிச்சு போயிட்டாங்க. எனக்கு அது ஒரு ஆதங்கமா இருக்கு நண்பர்களே. இங்க மோட்டிவேஷனோ எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதியான நபர்கள் இருக்கீங்க. என்ன காரணம்? ஒருத்தர் நீங்க ரிஜிஸ்டர் பண்றப்ப அந்த நபருக்கு போன் பண்ணா, ஒண்ணு எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு, ஒண்ணு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, இன்னொன்னு நீங்க 10 கால் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணாதீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போன்னு சொல்றாரு. இது என்ன காரணம் நண்பர்களே? நாங்க திரும்ப திரும்ப டே ஒன்ல இருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோமே, டே ஒன்ல இருந்து சரியான நபரை இதுல கொண்டு வாங்க. இந்த திட்டத்துல 20 ரூபாய்க்கு 20 ரூபாங்கிறது ஒரு பெரிய பணம். இன்னைக்கு 20 ரூபாய் இல்லாம நீங்க இப்ப பஸ்ல 1 ரூபாய் இல்லைன்னா பஸ் விட்டு கீழே இறக்கி விட்டுறலாம். நீங்க இப்போ ஒரு பெரிய மால்ல போயிட்டு ஒரு 1 ரூபாய் குறைச்சு நீங்க வாங்கி பாருங்க. அந்த பில்லு என்னவோ அந்த பில்லை நீங்க பே பண்ணிட்டு உங்களுக்கு வெளியில வரணும். இந்த 20 ரூபாய்க்கு முதல்ல வேல்யூ கொடுங்க, அப்புறம் 1000 ரூபாய்க்கு வேல்யூ கொடுக்கலாம். நண்பர்களே, நான் திரும்ப சொல்ற விஷயம் தான். இது இன்னைக்கு பாருங்க அபார வளர்ச்சி போயிருக்கு. இன்னைக்கு 2000 ஐடிக்கு மேல போயிருக்கு. அப்ப நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா 335 நியூ என்ட்ரிஸ் உதவியாளர்கள் வந்திருக்காங்க. இங்க ஒரே ஒரு மைண்ட் செட் பண்ணுங்க. தயவு செஞ்சு பணங்கிறது தானா வந்துடும். உங்க சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா தானா வந்துடும். அது யாரை போட்டாலும் வந்துடும். அது வேற. இங்க 2000 மெம்பர்ஸ் இருக்கோம். 1000 பேர் காலையில ஜூம் கால்ல 100 பேர் உட்கார்ந்து 100 பேர் 120 பேர் இந்த ஸ்பீட் கஸ்டோட பில்லர். நீங்க தான் அதை வழிநடத்தி கொண்டு போகணும். உண்மையில ரொம்ப கஷ்டமா இருந்தது லீடர்ஸ். நேற்று பாத்தீங்கன்னா நிறைய மகாராஜன் சார்ல இருந்து பிரதீப் என்னோட ஃப்ரெண்டு ஒசூர்ல இருந்து போன் பண்றாரு. சார் எடுக்க முடியல சார், அவரை கேட்டா என்கிட்ட பணம் இல்ல சார் அப்படிங்கிறாரு. நாங்க இதை நீங்க ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டா பண்ணணுங்கிற கட்டாயமே கிடையாது. நான் திரும்ப சொல்லிடுறேன். நீங்க ஒருத்தர் 20 ரூபா பின்னு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அவர் பணம் அனுப்புங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க இந்த பிளானை புரிய வைக்கல அப்படின்னா என்னங்க பிளானு? இதுல என்ன பிளான கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துல இல்ல 10 நிமிஷத்துல அந்த பிளான சொல்லிடலாம். என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். என்ன உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லலாம். என்ன சொல்ல போறீங்க? 1000 ரூபாய் உதவி பண்ணுங்க, பல லட்சம் பேர்ல இருந்து உங்களுக்கு டொனேஷனா கிடைக்க போகுது பல லட்சம் ரூபாய். அந்த உதவி செய்யற எண்ணத்தை முதல்ல பேசுங்க. நேற்று ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா நிறைய லீடர் சஃபர் ஆயிருக்காங்க. வாங்குற பணத்தை நீங்க நம்ம பணம் இல்லைங்கிறத முதல்ல மைண்ட் செட். உங்களுக்கு என்ன எடுத்துக்க சொல்ற அந்த சிஸ்டத்துல அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் லெவல்ல, செகண்ட் லெவல்ல 2000, தேர்ட் லெவல்ல 6000, ஃபோர்த் லெவல்ல முடிஞ்சு போச்சு. 1,53,000 உங்களுக்கு வந்துட போகுது. நண்பர்களே, இங்க யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க பாருங்க, நம்மளால ஏன் இன்னொருத்தருக்கு கஷ்டம்? இந்த பணம் முழுக்க வெளியாட்களுக்கு போயிருக்கா, நம்ம குடும்பத்துக்கு தான் ஆயிருக்கு. அப்ப எத்தனை பேர் பாவம் அவங்க. சார் நீங்க நம்ம ஆப்போசிட் சைட்ல இருந்து நான் பார்க்கணும். நீங்க எதா இருந்தாலும் ஆப்போசிட் சைட்ல நின்று பாருங்க. ஐயோ, நம்ம ஒருத்தருக்கு இந்த பணத்தை ரிஜிஸ்டர் பண்ணி ஒருத்தருக்கு அவர் அனுப்பல அப்படின்னா அவர் எவ்வளவு பாதிப்பாரு. அந்த லைனே கட்டா இது அப்படியே. இதை கண்டுபிடிச்சு பாருங்க. சங்கர் சார் நைட் அண்ட் டே தூக்கமே கிடையாது அவருக்கு. அவர் இப்ப சாஃப்ட்வேர் ஒர்க் முடிச்சுட்டு இவருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இந்த ட்ரீல எங்கெங்க இன்ஆக்டிவ் ஐடிஸ் இருக்கு. இன்ஆக்டிவ் ஐடி நல்லா பாருங்க. இன்ஆக்டிவ் ஐடி, ஃபேக் ஐடி அப்படிங்கிறது யாரு பணம் கட்டலையோ அவங்க ஃபேக் ஐடி, யாரு பணம் அனுப்பலையோ அவங்க ஃபேக் ஐடி. இவ்வளவுதான். இந்த ஐடிக்கு இங்கே மேல உள்ளவங்க பாதிப்பாங்க. இந்த ஆனந்தவல்லி மேடம் டாக்டர் ஆர்டி இருக்காங்க. நேற்று அவங்க டீம்ல அவங்க யாருக்குமே போகல. என்ன காரணம்? கீழே யாரோ ஒரு இன்ஆக்டிவ் ஐடி இருக்கு. இதை ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிக்கணும். சார் வியாழக்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன் வியாழனுக்குள்ள சங்கர் சார் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துருவாரு. அதுல ஒரே ஒரு விஷயத்தை அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அது நீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்க பிசினஸ் பிளான் சொல்லாம யாரையுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க சார். ஸ்லோவா போனாலும் ஸ்டெடியா போகும் சார். இந்த 100 பேர் போகும் சார். இந்தியாவை சரியா இந்த இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கு நம்ம கொண்டு வரதுக்கு இந்த 133 பேர் போகும் சார். 1,00,000 ஐடி நம்ம கொண்டு வரலாம். இந்த பாபோட பிரசன்டேஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது, உணர்வுபூர்வமா இருந்தது. டெய்லி ஒருத்தர் பிளான் எடுக்கணும் இல்லையா? ஒரு நாள் ஜென்ஸ் எடுத்தா ஒரு நாள் லேடிஸ் எடுக்கணும். சரி, இந்த குடும்பத்தை நம்ம தான் கொண்டு போகணும்னு சொல்லியாச்சு. அப்ப நீங்க தான் இதை கொண்டு போகணும். நண்பர்களே, என்னுடைய ஆதங்கம் நான் பேசுறேன். ஏன்னா ஒருவர் கூட இதுல கஷ்டப்படக்கூடாது சார். சில பேர் ஐடி போட்டுட்டு 1000 ரூபாய் பணத்துக்கு எடுத்து வராம இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நம்மளுக்கு என்ன கவலை? அவங்க வந்தா என்ன, வரலன்னா என்ன? அவங்க ப்ரமோஷன் பண்ணாங்கன்னா நல்லது, ப்ரமோஷன் பண்ணலன்னா அவங்களோட அந்த செயல்பாடுல போய் நிக்க போறாங்க.
ஆகவே நண்பர்களே, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா இன்னைக்கு ஜூம் இருக்கும். யாராருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணப்படும். மேக்சிமம் ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப இருக்கிறது. நேற்று சுரேஷ் திருநெல்வேலியில இருந்து ஒரு நண்பர் பேசுறாரு, சார் எனக்கு 4 பேர் பண்ண நண்பர் சார், நாட் அட் அப்லோட்னு ஒரு நாட் அட் அப்லோட்னா என்ன, மேல உள்ள ஐடிக்கு அவர் என்ன ஆக்டிவேட் பண்ணல, அவர் என்ன ஆக்டிவேட் பண்ணலன்னா நாட் அட் அப்லோட் அப்படிதான் கேட்கும். நீங்க பணம் அனுப்பாதுன்னு தான் சொல்லும். அந்த விஷயத்தை அதுல என்னென்ன சிக்னல் இருக்கோ அதை மட்டும் கவனிங்க. உடனே எடுத்தோன்னா நம்பரை பார்த்து பணம் அனுப்பாதீங்க. நாங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்களை தான். இந்த ஏர்லி மார்னிங் செஷன்ல இனிமேலாம் வந்து சந்தோஷமா பேசணும், ஜாலியா பேசணும், இவ்வளவு சீரியஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு பணம் வரல, எனக்கு பணம் வரல, எனக்கு பணம் வரல. ஏன் பணம் வரல அதை திருப்பி கேட்டுக்கணும் நம்மளே. அப்ப எங்கேயோ இடத்துல தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு யாரு பண்ணது? நம்ம பண்ணது. ஓகே சார், இதுதான் விஷயம். இதை பத்தின டிஸ்கஷன் இருக்கட்டும். இன்னைக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு போயிட்டோம்னா ஓரிரு நாட்கள் சார், நான் திரும்ப சொல்றேன், இந்த இந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆயிட்டீங்க. இன்னும் நம்மளுக்கு பிறகு 2 லட்சம் பேர் வரதுக்கு தயாரா இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பண்றது? அவங்களாம் உங்க ஆண்டு தான் வரப்போறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு இதர மாநிலங்கள்ல ஒரு ஐடி கூட நம்ம எடுக்கல. நிறைய நண்பர் போன் பண்ணிட்டு இருக்காங்க, சார் எனக்கு ஹிந்தி வீடியோ கொடுங்க, இங்கிலீஷ் வீடியோ கொடுங்க, ஆந்திரா தெலுங்கு வீடியோ கொடுங்க, கன்னடா வீடியோ கொடுங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. சார் என்னுடைய நண்பர்கள் நேற்று பாத்தீங்கன்னா லூதியானால இருந்து போன் பண்றாங்க, ஒரு மிலிட்டரி ஆபீசருக்கு போன் பண்றாங்க. இப்ப பால்பாண்டி சாருக்கு பாத்தீங்கன்னா அவர் மிலிட்டரி குரூப் ஒரு குரூப்பே இருக்கு, 500 பேர் இருக்காங்க, ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்களாம் ஒரு லக்கி பர்சன். உண்மையிலே நீங்களாம் கொடுத்து வச்சீங்க. இன்னைக்கு வந்து உங்க ஃபர்ஸ்ட் சீட்டை வந்து நம்ம நான் தான் சொல்லிட்டேன், இங்க ஒரு 10,000 பேர் வர வரைக்கும் விஆர்எஸ் சிட்டிங் ஃபர்ஸ்ட் பெஞ்சிட்டேன் சார். இது மட்டும் இல்ல சார், நிறைய ப்ராஜெக்ட் உள்ள வரப்போகுது, நிறைய ப்ராஜெக்ட் உள்ள வரப்போகுது. நீங்க தான் அதை பண்ண போறீங்க, நம்ம தான் அதை ஷேர் பண்ணிக்க போறோம், நம்ம ஃபேமிலி தான் சந்தோஷமா இருக்க போகுது நண்பர்களே. இது வந்து ஏதோ டொனேஷன் மட்டும் பண்ணிட்டு போற விஷயங்கள் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிஸ்கஷன் இருக்கும். இப்போ நீங்க நேம் சேஞ்ச் அதெல்லாம் பத்தி பேச வேண்டாம். எனக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகணும், பாஸ்வேர்டு தப்பு, எனக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு நான் 9 நம்பர் போட்டிருக்கேன் அதை மாத்தி கொடு, அதெல்லாம் இங்க பேச வேண்டாம். அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்காது, ஒரு செகண்ட்ல பண்ற வேலை. இங்க என்ன வேலைன்னா, உங்களுடைய நீங்க யாராவது தவறுதலா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா அவர்களை கூப்பிட்டு இமீடியட்டா ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. ஒரு லைனை பிடிச்சிங்கன்னா கரெக்டா தெரியும் யார் ஆக்டிவேட் பண்ணல, அவரை கூப்பிட்டு பேசுங்க. அவர் பண்ணல அப்படின்னா அந்த ஐடியா மாத்துங்க, யார் அப்ளைலாம் இருக்கோ மாத்திக்கங்க. சங்கர் சார்ட்ட சொல்லுங்க, நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அது சீனியாரிட்டி ஐடி தானே, வச்சுக்கங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரே ஃபேமிலியில் 5-6 நம்பர்ஸ் சார். ஃபேமிலியில் நீங்கள் 5 பேர் ஐடி போடுறதுல தப்பு கிடையாது. ஆனால் 5 பேருக்கும் 5 மொபைலில் இருக்கணும், 5 வாட்ஸ்அப் இதுக்கு ஜிபே நம்பர் இருக்கணும், ஃபோன்பே நம்பர் இருக்கணும். 5 பேரும் மெச்சூர்டான பர்சனாக இருக்கணும். நேற்று ஒருத்தர் எனக்கே பணம் அனுப்பணும், கேட்குறேன், பதிலே கிடையாது. நம்ம போய் அவங்கள்ட்ட கோச்சிக்கிறது இல்லை. அது என்னன்னா நம்ம தானே அவங்கள உருவாக்கணும். அப்போ அப்படிதான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய தகவல். சங்கர், நெக்ஸ்ட் நீங்க ஒரு சில நண்பர் யாருமே இங்க அதுக்கெல்லாம் வந்து வேலையை நம்ம எப்ப தெரியுமா வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள்னா எப்ப தெரியுமா, ஒரு 1,00,000 பேர் இந்த ஃபர்ஸ்ட் லெவல கம்ப்ளீட் பண்றாங்களா, அப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புள் சொல்ல முடியும். அது வரைக்கும் இதெல்லாம் கிடையாது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதுல வந்து எல்லாரையும் பத்தி தெரியும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் வர்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணாத விஷயங்களே கிடையாது. ஆனா அதே நாள் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ரிப்பீட் ஆகும். எதுவும் வேண்டாம், இங்க என்ன சொல்றோமோ அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. இந்த சிஸ்டத்தை மீறி யாரும் போகாதீங்க. இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சால். அன்னைக்கு இருந்து பாபு சாரா இருக்கட்டும், சங்கர் சாரா இருக்கட்டும், அச்சுதனா இருக்கட்டும், முத்துக்குட்டியா இருக்கட்டும், ராஜா சார், நம்ம நண்பர்கள் டாப் லீடர்ஸ் எல்லாருமே சொல்றாதான். என்ன சொல்றாங்க, சிஸ்டம் அதன் கடமையை செய்யும். நீங்க சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆகுங்க, சிஸ்டத்தை நீங்க விலைக்க பார்க்காதீங்க. ஒரு ப்ரோக்ராம் போட்டாச்சு, ஒரு ப்ரோக்ராம் போட்டு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோடு போட்டாச்சு, எல்லாம் கிளியரா இருக்கு. சின்ன சின்ன பிரேக் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் இல்லைன்னா இது புல்லட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு நண்பர்களே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. வாழ்க்கை வளமுடன் சார். சிறப்பா சொன்னீங்க சார். அனுமதி இருக்குமா பாபு சார்? வாழ்க்கை வளமுடன். இந்த நாள் இனிய நாளாகட்டும். பெங்களூர் இருந்து முகமது ரஃபி. ரமலிங்க ஐயா சொன்னாரு 1,00,000 ஐடி. நேற்று பாபு சார் மீட்டிங்ல சொன்னாரு
1 லட்சமே நம்முடைய லட்சியம். இதுதான் நம்முடைய தாரக மந்திரமா இருக்கணும் சார். இது நமக்கு நாமே செய்து கொள்ள உதவி. தூக்கத்தில் நம்ம காண்பது கனவல். எது நம்மள தூங்க விடாம செஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் அடையணும், நான் ஜெயிக்கணும், இந்த லட்சியத்தை அடையணும்னு சொல்றோம் நினைக்கிற பாருங்க, அதுதான் நம்முடைய உண்மையான கனவு. இங்க நமக்கு பொறுப்பு தேவை. பொறுப்பு தான் நமக்கு சிறப்பு தரும். இங்க தேவை நமக்கு பொறுமைதான். பொறுமைதான் நமக்கு இந்த அருமையான வாய்ப்பை சிறப்பாக மேன்மைப்படுத்தி பண இருப்ப உங்க வங்கியில கொடுக்கும். அதுதான் சந்தோஷத்தின் வார்த்தை. அதுதான் உங்கள் குடும்பத்தின் ஆதாரம். அதுதான் நம்முடைய நிதி ஆதாரம். அந்த நிதி ஆதாரம் நமக்கு கொடுக்கக்கூடியது பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். இது ஒரு அங்கீகாரம், உங்கள் வாழ்க்கையின் அங்கீகாரம், உங்கள் வளர்ச்சியின் அடையாளம். நம்ம ஜெயிக்க போற சென்னை டு கன்னியாகுமரி ரோடு போட்டான்னு சொன்னாங்க இல்லையா சார், நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண விரும்புறேன். காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட் போட்டாச்சு. இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கிறது சென்னை டு கன்னியாகுமரி மட்டும்தான். அழகா எடுத்துட்டு போங்க, சிறப்பா எடுத்துட்டு போங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல்நாட்டின் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? என்ன வளம் இல்லை நம்ம பிபிஏல, ஸ்பீட் கேஷ்ல என்ன இல்லை, ஸ்பீடா ஒர்க் பண்ணுங்க, ஆனா பொறுப்பா ஒர்க் பண்ணுங்க. நமக்கு இங்க கவுண்டிங் முக்கியம் இல்லை, குவாலிட்டி முக்கியம். ஒவ்வொரு நம்பரும் உங்க அதிர்ஷ்ட நம்பர். இது ஒரு நபர் உங்களுக்கு கொடுக்க போற பணம் பாத்தீங்கன்னா வெறும் 12,500 ரூபாய் மட்டும் இல்லை. 1 லட்சமாக, 1 கோடியாக, பல கோடிகளாக. 1 8 மாறும், 8 8 64 மாறும், 8 8 8 8 அதிர்ஷ்ட லட்சுமியும், அன்னலட்சுமியும், பாகியலட்சுமியும், சந்தோஷ லட்சுமியும் உங்க வீட்டு வாசல்ல கொண்டாந்து அவங்க இறக்கி விட்டுட்டாங்க. அதை பாதுகாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதுக்கு சந்தோஷமா செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. இல்லைன்னா மிகப்பெரிய மடமையாக போயிடும். நம்ம பொறுப்பாக செய்யறோம், சிறப்பாக செய்வோம். லட்சமே நம்முடைய லட்சியம். திரும்ப சொல்றேன், 1 லட்சமே நம்முடைய லட்சியம், 1 லட்சமே நம்ம லட்சியம். இதை 100 நாட்களுக்குள்ள நம்ம அடையணும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. பெங்களூர்ல இருந்து முகமது ரஃபீக். தேங்க்யூ சார். சுந்தரலிங்கம் ப்ளீஸ், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சார், நான் நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சார். எந்த இஷ்யூமே இல்லை. அழகாக ஒவ்வொரு ஐடியா போட்டு எல்லாத்துக்கும் டவுன்லைன்ஸு உடனே கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் இமீடியட்டாக சென்ட் பண்ணேன். டவுன்லைனுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம டைரக்ட் ஐடி நம்ம எப்போ வேணாலும் போடலாம். நேற்று ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தேன் சார். பாபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராமலிங்கம் சார் தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அனைவருக்கும் தேங்க்ஸுங்க சார். நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார், எந்த இஷ்யூவும் இல்லைங்க சார். ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். ஒரே ஒரு சின்ன திருத்தம் சார். நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, நம்ம ஃபேமிலி சந்தோஷமா இருந்தது. இது தனிப்பட்ட முறையில பாபுக்கோ எனக்கோ நீங்க சொல்ல வேண்டியது. நீங்க சரியா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அது அந்த சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால இப்பதான் சொன்னேன், யாருக்கும் ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. என்னன்னா உங்களுடைய இல்ல என்ன சொல்ற வரேன்னு வச்சுங்களேன், நீங்க உங்களை ரொம்ப மதிக்கிறேன். என்னன்னா நம்ம இப்ப நீங்க செஞ்சீங்களா சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை எல்லாரும் செஞ்சாங்கன்னா வேற என்ன சார் சந்தோஷம் வேணும்? இது மட்டும் தான் வேணும். தேங்க்யூ சார். சார், நான் ஒரு ரிட்டையர்டு பென்ஷன் வாங்கினேன் சார். இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு 500 ரூபா சம்பாதிக்குமா, ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்குமா அப்படின்னு எத்தனை நாள் ஏங்கி இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சூப்பர், வாழ்த்துக்கள் சார். இப்படிதான் சார் இருக்கணும். நன்றி சார், ரொம்ப நன்றி நண்பர்களே. அவர் பாருங்க சார், உங்க நேம் சொல்லுங்க. சுந்தரலிங்கம். சுந்தரலிங்கம் சார், உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ரிட்டையர்ட் பென்ஷனர் அவர் இன்னைக்கு இந்த விஷயத்தை சிறப்பா செய்யறாருன்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாது? இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தையும் சரியா பண்ணுங்க. அவர் பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு. அவர் ஹாப்பியா இருக்கிறத அவர் சொல்ல, என்னோட டைரக்டர் எல்லாம் எப்ப வேணாலும் போட்டுக்கோ சார். அவர் கான்பிடென்டா பாருங்க, என்னுடைய டைரக்டர் நான் எப்ப வேணாலும் போட்டுக்குவேன். ஆனா நான் போட்டுக்க 24 பேருக்கு நான் கரெக்டா சர்வீஸ் கொடுக்குறேன். அந்த 24 பேருக்கு அவர் கரெக்டா சர்வீஸ் கொடுக்குறா, அது 240 பேரா மாறும் சார். இதுதான் சிஸ்டம். தேங்க்யூ சார். சுந்தரலிங்கம் சார், தேங்க்யூ சார். இன்னும் 2-3 நாள்ல இன்னொரு 5 ஐடி போட்டுருவோம் சார். அப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணி மெதுவாக கொண்டு போகலாம் சார். அப்படியே ஒரு டூர் அடிச்சோம்னா இமீடியட்டா எல்லாம் எடுத்துடலாம் சார். தேங்க்யூ.
தேங்க்யூ சுந்தர் சார். உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க பேசுறது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு டீம் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது நாங்க பேசணும், அவங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு டைம் வந்து கூட நீங்க உங்க பீப்புளை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. ஜூம்ல கூட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பேசுவோம். நம்ம இன்னும் ஓகே ஓகே தேங்க்யூ. குவாலிட்டியா நம்ம வந்து கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கலாம். தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ஓகே சார். ஓகே தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பர்ஃபெக்ட். ஈஸ்வரன்ங்களா? ஈஸ்வரன் ஏபிஆர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க சார். அன்மிட் கொடுத்துருக்கு சார். சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இந்த நாள் ஒரு ஐடி போட்டால் சோமசுந்தரன் சொல்லிட்டு அந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை. இதுக்கு பின்னாடி ஐடி போட முடியல. அந்த ஐடி ஆக்டிவேட் ஆனால் தான் போட முடியும் சார். அந்த ஐடி நம்பர் வந்து SC 90. சார் இந்த இடத்துல ஐடி நம்பர் சொல்றதோ ஈஸ்வரன் சார் அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் பாபு. அதுக்கு நம்ம ஜூம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு என்ன தடங்கள் ஏற்பட்டது, இப்ப நீங்க வந்து ஐடி நம்பர் இங்க சொன்னீங்கன்னா அது சின்ன ப்ராப்ளம் வரும். அது வேணாம். என்ன சொல்றேன்னா நம்ம அதுக்கு தனி ஜூம் இருக்குது, நம்ம அதுல சொல்லிக்குவோம். வேற ஏதாவது இது சம்பந்தமா இதை முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. தேங்க்யூ சார் முன்னேற்ற பாதை கொண்டு போகிறதுக்கு ஐடியாலாம் நிறையா இருக்குது சார். ஐடியே ஆக்டிவேட் பண்ணணும்ல எந்த ஐடியும் போட முடியல. 2 நாள் ஆச்சு சார். 1000 ஐடி கீழே போயிடுச்சு. என்னோட சீனியாரிட்டி போகுது. இதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. வரவங்களாம் பேசிட்டே இருக்கிறீங்க. ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் ஆச்சு. சொல்யூஷன் கிடைக்கல. எப்படி சார் ஒரு ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி கொண்டு இல்ல ஈஸ்வரன் சார் இல்ல பாபு நான் பேசிடுறேன். உங்களுக்கு வந்து சொல்யூஷன் ஒரே வார்த்தையில சொல்லியாச்சு. ஜூம் ஸ்டார்ட் பண்றாங்க, நம்ம ஜூம்ல வந்து கனெக்ட் ஆயிருங்க. அதுல உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தப்பு நடந்திருக்கோ அதை சரி பண்ணி கொடுக்க போறாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஐடி ஆக்டிவேட் பண்ண முடியல. ஏன் ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய இடத்துல உங்களுடைய லைன்ல யாரோ ஒருத்தர் இன்ஆக்டிவா இருக்காருங்கிறது மட்டும் தான் உண்மை. வேற எதுவுமே அங்க கிடையாது. ஐடி ஆக்டிவேட் பண்ணோம்னா இதான் உண்மை. அப்ப அதுக்கு என்ன ஐடி பண்ணுங்க? போட்டாலும் நம்ம ஓப்பனே ஆகல சார். ஐடி போட்டுச்சு மறுபடியும் 2 மணி 6 நிமிஷத்துக்கு ஐடி போட்டாரு. 6 நிமிஷத்துக்கு போட்ட பின்னாடி ஐடியா ஓப்பன் ஆகல. பாஸ்வேர்டு வந்துச்சு. ஓப்பன் பண்ணா என்ன ஓப்பன் பண்ணுங்க, ஆகல. நம்ம இப்ப ஜூம் டைம் அறிவிக்கிறப்ப உங்களுடைய ஐடி உங்க டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கேட்போம். அதை கொடுங்க. அது என்ன ப்ராப்ளம் இருக்கிறத அதை பார்த்து சரி பண்ணி கொடுக்கலாம் சார். தேங்க்யூ சார். நீங்க ஜூம் நெக்ஸ்ட் வந்து டைம் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்குள்ள வாங்க. தேங்க்யூ சார். ராஜ்குமார் சார். ராஜ்குமார் சார் வெல்கம். சொல்லுங்க, என்ன வேணும்? ஓகே. ஜியாவுதீன் சார் வெல்கம் சார். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துட்டு வரேன், பேசிடுங்க. நெக்ஸ்ட் பிச்சைக்கண்ணு சார். சில இடத்துல நெட்வொர்க். ஜியாவுதீன் பேசுங்க சார். ஜியாவுதீன் பேசுகிறேன் சார். சார் என்னுடைய ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆக போகுது. எனக்கு வந்து 2 பேர் பணம் அனுப்பணும். அதில் ஒரு ஆள் அனுப்பிட்டாரு. இன்னொரு ஆள் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐடி போட மாட்டேங்கிறாங்க. இடையில ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணால் எடுத்து என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து கூகுள் பே கிடையாது, ஃபோன்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க பேசுகிற விதமே சரியில்லை. அதெல்லாம் அனுப்ப முடியாது, எனக்கு யார் போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணாமண்ணான்னு பேசுறாரு. ஓகே சார். ஜெயவர்தன் சார் வெரி குட் சார். இப்போ இந்த இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து சங்கர் சார் கண்டுபிடிச்சாரு. அந்த இன்ஆக்டிவ் ஐடி அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க, மரியாதை கொடுக்காதவங்க, திட்டுறவங்க, இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்லாம பண்ணிட்டாங்கிறதுக்கு சார் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். இன்னைக்கு நடக்கிற ஜூமுக்கு வாங்க, நம்ம அதை பத்தின டீடைல் பேசுவோம். தேங்க்யூ சார். ஓகே சார். அதுக்கு சார் வணக்கம் சார். நான் பிச்சை பேசுறேன் சார். சார் வணக்கம் சார். வெல்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம் சார். சார் இப்போ எனக்கு கீழே இப்போ 2 பேர் போட்டிருக்கேன் சார். நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆனால் முதல்ல ஒரு 1000 ரூபா தேதிக்கு முன்னாடி இப்ப நடக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. முன்னாடி நடக்கிற விஷயத்துல ஒரு 100-150 ஐடி இந்த ஃபேக்ட் ஐடி இந்த பின்னை வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி போட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க ஐடி எல்லாம் நிறைய, அதெல்லாம் வந்து ஆக்டிவ் ஐடியா மாத்துறதுக்கு சார் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சக்சஸ் நடக்கும். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க ஹேண்ட் டவுன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கதிர்வேல் சார். சார் வணக்கம்.
கதிர்வேல் சார் நீங்க பேசுங்க. கதிர்வேல் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். கதிர்வேல், திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிற சுந்தரலிங்க என்னோட டவுன்லைன் சார். என்னோட டவுன்லைன் சந்தோஷமாக இருக்கும்போது நானும் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் சார் இருக்கிறேன். வேறு ஒன்றுங்க சார், இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் சார். நம்ம வந்து ஆள்கள் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தால் எதுவுமே வளராதுங்க சார். நம்ம வந்து டவுன்லைன்கிட்ட டெய்லி ஒரு வாட்டியாவது ஃபோன் பண்ணி பேசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற கம்யூனிகேஷன் இருந்துன்னா டாப் லெவல் போகலாங்க சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ கதிர்வேல் சார். சார் ஏபிஆர் பழனிவேல் சார் நீங்க பேசலாம். சார் வணக்கம், மதுரையிலேருந்து பழனிவேல் பேசுகிறேன். சார் நான் வந்து நம்ம விருதுநகர் சுரேஷ் சார் டீமில் பாக்கியராஜ் சார் வருவார். பாக்கியராஜ் சார் கீழே நான் நேரடியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். கடந்த 30 வருஷத்துக்கு மேலே நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற துறையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி கான்செப்டில் 2-3 கான்செப்டில் நான் பயணம் செஞ்ச அனுபவம் இருக்குது. ஒரு 1.25 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நான் வந்து பயணம் செய்வேன். அங்கே வந்து என்னுடைய டீமுக்கு நேமே ஏபிஆர். இப்போ பேசின ஈஸ்வரன் சாரும் ஏபிஆர் டீம் அப்படின்னு போட்டு வருவார். என்னுடைய டீமில் இனிமேல் மீட்டிங்கில் வரும்போது நிறைய நண்பர்கள் ஏபிஆர் அப்படின்னு போட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்மளுடைய டீமு தான். டீமில் அதிகபட்ச நபர்களை கொண்டு வர்றது என்னுடைய டீமுக்கு வந்து மிகப்பெரிய பலம். அதை நாங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து டைரெக்டாக 5 ஐடி போட்டிருக்கேன். அதில் 3 ஐடி பெர்ஃபெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. 10ஆம் தேதி போட்ட 2 ஐடி 2 மணிக்கு நீங்கள் வந்து ஐடி போட்டதுக்கு ஓப்பன் பண்ணீங்க. 2 மணி 8 நிமிஷத்துக்கு நான் ஐடி போட்டேன். அதில் 2 ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நானே கிரியேட் பண்ண சொல்லி நானே கிரியேட் பண்ணிட்டேன். அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன்னா டாஸ்போர்டு ஓப்பன் ஆகல. டாஸ்போர்டு ஓப்பன் ஆகாதனால யாருக்கு இவங்க பணம் அனுப்பணும் அப்படிங்கிற மேட்டர். ஓகே ஏபிஆர், ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நடக்கிற ஜூம்ல கலந்துங்க. நம்ம கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன் ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். தேங்க்யூ வெரி மச். நல்லா பண்ணுங்க. தனி ஜூம் எடுத்து உங்க டீமை டெவலப் பண்றதுக்கு வேலையை பாருங்க. ஹாப்பியா இருக்கீங்கல்ல? நிச்சயமா சார். தேங்க்யூ சார். அடுத்து சுந்தர் பாபு சார். சார் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. நம்ம அடுத்த ஜூம் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணணும். தேங்க்யூ சார். என் பேர் சுந்தரபாபு. நான் சென்னையில் இருக்கேன் சார். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க பானுமதி மேடம் கிரியேட்டூரில் இருக்காங்க சென்னையில். அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி போட்டு ஒரு 4 நாள் ஆகுது சார். 10ஆம் தேதியிலேருந்து ஐடி போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்ட் ஐடிஸ் வந்து ஒரு 4 ஐடி கொடுத்துருக்கேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா சார், நேற்று முன்னாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 பேர் வந்து 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டொனேஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பேருக்கு டொனேஷன் பண்ணுற மாதிரி வந்துச்சு. 2 பேருக்கு வந்து 750 ரூபா, ஒருத்தருக்கு 250, ஒருத்தருக்கு 500. ஹலோ, கேட்குதுங்களா? கேட்குது, பேசுங்க பாபு. அதான் சார், 4 பேருக்கு டொனேஷன் பண்ணுற மாதிரி வந்துச்சு. நான் வந்து எல்லோரும் நோட் பண்ணி வச்சுட்டு டொனேஷன் பண்ணிட்டேன் 4 பேருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய அப்ளைனுக்கு வந்து நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் 4 பேருக்கு வந்துச்சுன்னா 4 பேருக்கு பண்ணக்கூடாது, நீங்கள் 2 பேருக்கு தான் 750 பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட் 500 கிடைக்கல. இதெல்லாம் என்னோட கை காசு ஒரு 250 ரூபா நான் வந்து டொனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன சார் சொல்யூஷனு? ஓகே சார், நீங்கள் சரியான இதை வந்து சங்கர் சார் நோட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் அவர் ஃபைனலில் சொல்லுவார். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அதை பற்றின டிஸ்கஷன் சங்கர் சார் பேசுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிடுவோம் அந்த செஷனை. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் மார்னிங் சார் பண்ணுவேன். வெரி குட். தேங்க்யூ பாபு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மகிமை தாஸ் சார், நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. குட் மார்னிங். ஃபேக் ஐடி வந்து இது மாதிரி நிறைய பேர் ஆக்டிவ் ஆக மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அது போல இது வந்து தவிர்ப்புனா வந்து சார், நம்ம வந்து நீங்க சொன்னீங்க இது மாதிரி டிஃபென்ஸ்லேருந்து நிறைய பேர் வர போறாங்கன்னு சொல்றீங்க. நான் வந்து எக்ஸர்விஸ்மேன் தான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சர்வீஸ் பர்சன், இந்த மிலிட்ரி சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை பாராமிலிட்டரியாக இருக்கட்டும், போலீஸில் இருக்கவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நம்ம இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்தோம்னா அவங்க எப்பவுமே எங்கேஜாக இருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக உள்ளே போய் பணம் அனுப்புவாங்களா செய்வாங்களா நமக்கு தெரியாது சார். நம்ம அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லது சார். ஏன்னா வந்து எக்ஸர்விஸ்மேன் நம்ம கொடுக்கலாம் சார், ரிட்டையர்ட் பர்சனுக்கு நம்ம கொடுக்கலாம் சார். ஆனால் இந்த மாதிரி அவங்களெலாம் நம்ம கொடுத்தோன்னா அவங்க எங்கேயாவது இருப்பாங்க, மேலே எங்கேயாவது இருப்பாங்க சார். நான் சர்வீஸ் பண்ணி போனே அலோட் இல்ல சார். அந்த இடத்துல வந்து போனே அலோட் இருக்காது. ஆமா. தேங்க்யூ. அதே போல சார் இன்னொரு விஷயம் சார்,
அந்த லோன் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஜிபே ஃபோன்பே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து இந்த இதில் வந்து ஆட் பண்ணாமல் இருந்தால் நல்லது சார். அந்த லோன் அக்கௌண்ட் இருந்துச்சுனாவே சில நாள் அந்த பணம் கட்டாமல் இருந்தாச்சுன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து லாக் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் பணம் அனுப்புறதுக்கு சிரமமாகும். அது லோன் அக்கௌண்ட் சார் பர்சனலா அவங்கவுங்க தான் சார் பார்த்துக்கணும். அவங்க அக்கௌண்ட் நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா எல்லாருக்குமே இது தெரிஞ்சிச்சுன்னா நல்லது சார். இதுக்காக சொல்ல வரேன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ நன்றி சார். நன்றி சார். சார்லஸ் சார், சார்லஸ் எபி. சார்லஸ் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களுக்கு என்னென்ன டீடைல் அனுப்பிச்சிக்கிறேன் சார். இல்ல பார்த்துட்டேன் உங்க டீடைல் பார்த்துட்டேன். நான் டிராவலிங்ல இருந்தா இன்னைக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க அந்த வேற சப்ஜெக்ட் இருந்தா சொல்லலாம். அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. அந்த டீடைல் தான் நீங்க என்ன சொல்யூஷன் சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சார்லஸ். ஒரு சில பேர் பண்ற தப்பால மற்றவங்க கரெக்டா பண்றவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. அதோட பெயின் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சார். சார் இப்போ ஒருத்தர் சொன்னால சார் சர்வீஸ் மேன் சொல்லிட்டு, அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுன் லைன் வந்து எனக்கு ஒரு பேமெண்ட் வந்து கண்டக்டர் வந்தார். நான் லைனில் இருக்கிறேன் சார், நான் ரூட்டை முடிச்சுட்டு தான் என்னால் அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பர்சன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். கண்டக்டர் டிரைவருங்க பஸ் ரூட் ஓட்டுறோம் சார். இப்போ ஒரு விஷயம், நம்ம யாரையும் இதில் அவாய்ட் பண்ணுறதோ சேர்க்கிறதோ இது நம்மளுக்கு கிட்ட கிடையாது சார். இது வந்து நம்ம வந்து ஒரு நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து சார்லஸ் சாருக்கு வந்து அவருக்கு வந்து ஹையர் ஆஃபீஸரையும் தெரியும், ஒண்ணுமே இல்லாதவங்களும் தெரியும், நடுநிலையாளர்களையும் தெரியும், நெறியாளர்களையும் தெரியும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்ப அவங்க வந்து சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுட்டீங்கன்னா அது யார் வேணாலும் நம்ம பண்ணலாம் சார். இந்த பிளானை புரிய வைக்கணும், அவ்வளவுதான். இது என்ன ஒரு சிம்பிளான பிளான், இதை புரிய வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா சார் அவங்க மனசு வந்து வந்தா மட்டும் தான் நடக்கும். நம்மள்ட்ட 20 ரூபா பின் இருக்கிறதால ரிஜிஸ்டர் பண்ணி பணம் போடலாம் எப்படி சார் போடுவாங்க? வீட்டுல பிள்ளைங்களே நம்ம பேச்சை கேட்கல, எப்படி சார் நம்ம அடுத்தவங்க நம்ம பேச்சை கேட்பாங்க? நம்ம இதை இந்த சிஸ்டத்தை புரிய வைக்கணும் சார், இந்த ப்ராஜெக்டை புரிய வைக்கணும். தேங்க்யூ. 100% அக்ரி பண்றேன் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட் லீடர் சாமி சார். அவர் ஒரு மருத்துவர், திருவண்ணாமலை. வெல்கம் மிஸ்டர் சாமி சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் ஜி.கே. சாமி, திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேங்க. எனக்கு ஒரு சந்தேகம், கொஞ்சம் இதை தெளிவுபடுத்திடணும். இப்போ ஏற்கனவே நான் வந்து ஐடி போட்டு நான் ஆக்டிவேஷன்ல இருக்கேன். இப்போ ராமலிங்கம் சார் வந்து இன்னைக்கு புதுசா ஐடி போடுறாரு. அவரு எனக்கு பணம் அனுப்பணும், தொகை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அங்கே ஐடென்டிஃபிகேஷன் காட்டுதுங்க. இப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு, தொகை அனுப்ப அவர் தயாரா இருக்காரு. நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னாக்கா ஏற்கனவே ஒரு தொகையை அனுப்பாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாட் ஆக்டிவேஷன் அப்படின்ட்டு காட்டும். இப்போ நான் தான் ஃபோன் எடுக்கல. இப்போ இன்ஆக்டிவ் ஐடி அப்படின்றது எனக்கு காட்டுமா இல்ல ராமலிங்கம் சாருக்கு காட்டுமா? 24 மணி நேரம் காத்திருந்த பிறகு இருங்க சார், 24 மணி நேரம் காத்திருந்த பிறகு என்னோட அப்ளைனர் அவரை ஹேண்டில் பண்ணுவார். இது புரியுது நல்லா. இப்போ சிஸ்டத்துக்கு பணம் அனுப்ப தயாரா இருக்காரு, ஒருத்தர் பணம் வாங்குறதுக்கு தயாரா இல்லை. இதுல எந்த ஐடி இன்ஆக்டிவேஷன் காட்டும்? சாமி சார், நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இது சங்கர் சார் நோட் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா அவரோட விளக்கத்துல வந்து தெளிவா உங்களுக்கு பதில் சொல்லுவார் சார், கண்டிப்பா சொல்லுவார். நன்றி ஐயா. அனந்த பாக்கிய தேவன், பாண்டிச்சேரி. தேவன் சார் அன்மியூட் கொடுத்துருக்கு. தேவன் சார் மறுபடியும் அன்மியூட் கொடுத்துருக்கு, பாருங்க சார். வணக்கம் வணக்கம் சார். சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் ஒவ்வொரு லீடரும் அவங்க டவுன்லைனில் டெய்லி பண்ணிட்டு ஐடி போடும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ ஐடி போட்டுட்டு டவுன்லைனில் எதுவும் கண்டுக்கிறது இல்லை, அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த ஐடி போட்ட பிறகு புதுசாக ஐடி போட்டு லாகின் பண்ணால் லாகின் ஆகும்போது சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இந்த ப்ராப்ளம் எனக்கும் வந்தது. ஆனால் ஆப்போசிட்டில் இருந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க பணம் அனுப்பிட்டாங்கன்னாங்க, அப்ரூவ் கொடுத்துற உடனே ஓப்பன் ஆகுது. இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேரில் கொஞ்சம் எரர் இருக்குது சார், அதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்கள் சார். இல்லை, நேற்று நீங்கள் சொன்ன விஷயத்தை இம்மிடியட்டாக சாஃப்ட்வேர் டீமுக்கு அனுப்பிட்டேன். கண்டிப்பாக அந்த எரர் கிளியர் ஆகும் சார். ஏன்னா நிறைய பேர் இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பா நேற்று இல்லை ஒரு விஷயம்,
அந்த டைத்துல பாத்தீங்கன்னா இமீடியட்டா அன்னைக்கு வந்து ஒரு 60 ஐடிக்கு வந்து இமீடியட்டா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்டிவேட் மீன்ஸ் என்னன்னா சைட் ஓப்பன் ஆகல, சக்சஸ்ஃபுல்லின்னு வருது, சைட் ஓப்பன் ஆகலாங்க இமீடியட்டா பண்ணி. அதுக்கு என்ன காரணம்னா சின்ன ஒரு எரர் என்னன்னா நீங்க சொன்னதுதான். இப்ப அதுவே பணம் அனுப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைட் அதையும் நீங்க பாத்துருவாரு சார். கொஞ்சம் சார் உங்களுக்கு தெரியாதுல்ல, நேற்று தான் அவரெல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு பாத்துருவாங்க, அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். சண்முகானந்தம் சார், வெல்கம் சார். வணக்கம் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நம்ம சங்கர் சாரோட விஷயங்கள் அப்டேட் நிறைய இருக்குது. வெல்கம் சார். வணக்கம் சார். சார் நான் வந்து 5ஆம் தேதி ஜாயின் பண்ணேங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் நான் 5ஆம் தேதி ஜாயின் பண்ணேங்க சார். இதுல கருணாநிதி அப்படிங்கிற ஒருத்தருக்கு நான் பே பண்ணேங்க சார். அன்னைக்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ண முடியல அவரால், இந்த சிஸ்டம் ப்ராப்ளம்னால. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்பி சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தருக்கு பே பண்ணுற மாதிரி காமிச்சிங்க சார். வெரி குட். அன்னைக்கு கருணாநிதி அக்செப்ட் கொடுத்த மறுநாள் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க சார். நம்பி சுப்பிரமணியன் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க சார். அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு பணம் அனுப்புங்கன்னு சொல்லி நம்பி சுப்பிரமணியன் கேட்குறாருங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பே பண்ணது கருணாநிதிக்கு. ஓகே. நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா நம்பி சுப்பிரமணியத்துக்கு நான் பே பண்ண மாதிரி காமிக்குது எனக்கு. சார் இந்த ஒரு 16 பேரோட எரர் அப்படியே இருக்குது. என்னன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா 2 ஐடி இருக்கும், 2 ஐடி ரெட் கலர்ல காமிக்கும், அதுல ஏதாவது ஒரு ஐடி தான் அவங்க பணம் அனுப்பிடுவாங்க. புரியுதா? அந்த விஷயங்கள் சாஃப்ட்வேர் டீமுக்கு கொடுத்தாச்சு. அவர் 16 பேர் இருக்காங்க, அந்த விஷயம் எடுத்துட்டாரு சார். நேற்று இந்த தகவல் சொன்னாங்க, நம்ம அதையும் இன்னைக்கு சரி பண்ணலாம். என்ன பண்ணா இந்த 16 பேருக்கு போன் பண்ணி கேட்டுட்டு அது எந்த ஐடி அவங்க ஆக்டிவ் பண்ணாங்களோ அதை ஆக்டிவ் பண்ணிடலாம். அந்த இன்ஆக்டிவ் ஐடின்னு இன்னொரு காமிக்கிறதுல அதை வந்து டெலீட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது கரெக்டா வந்து சார். சார் அதுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டாரு. இன்னைக்கு எனக்கு காமிக்க ஒண்ணுதான் காமிக்கு நம்பி சுப்பிரமணியன் தான் சார். உங்களுக்கு இப்ப என்ன, நீங்க உங்களுக்கு வந்து நீங்க அனுப்புனவர் அப்ரூவல் பண்ணிட்டாரு, நம்பி சுப்பிரமணியன் இப்ப ஆக்டிவ் மாதிரி காமிக்குது. ஆமா ஆமாங்க சார். இப்ப என்ன நடக்கும்னா அதான் சார், இப்ப 2 ஐடி போட்டிருக்க இடத்துல ஒருத்தருக்கு 2 ஐடி காமிக்கல, அதை ஒன்னு டெலிட் பண்ணாங்கன்னா இது மறைஞ்சிடும். உங்களுக்கு நம்பி யாரு கரெக்டான பர்சனோ அவங்க வந்து உட்காந்துருவாங்க சார். சார் இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து நான் எனக்கு கீழே வந்து ஒய்ஃபுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன் சார் நான். ஓகே. அவங்களுக்கு வந்து இப்போ டவுன் பேமெண்ட் வருது அவங்களுக்கு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட அமௌண்ட்டே வரல. எனக்கு ஐடி வந்து மூவ் ஆகல, அப்படி இருக்குங்க சார். அதான் இடையில ப்ராப்ளம் இருக்கு சார். அதான் சார் ஐடி மூவ் ஆகல அப்படின்னாலே உங்களுடைய அண்டர்ல யாரும் அதான் சொல்றேன், எப்படி சொல்றது, அவரை எப்படி சொல்லலாம், நம்மள வந்து அது ஏன் வந்தாங்கிறதுக்கு வந்து நம்ம தான் காரணம். அது சரி பண்ணிடுவாங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க. அது ஒரே வழி என்னன்னா அந்த இருக்கிற ஒரு எல்லா ஐடியும் ஆக்டிவ் ஐடியா மாத்தணும். அதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு சார், பண்ணிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. 1 or 2 இந்த வியாழக்கிழமைக்கு இந்த ஒர்க் முடிஞ்சிடும் சார். ஏன்னா இப்போ நான் கீழே ரெஃபர் பண்ணும்போது அவங்க வந்து கேக்குறாங்க இது என்ன மாதிரி இருக்கு சார். உங்களை மாதிரி ப்ராப்ளம் இங்க இருக்கிற 25% பீப்புளுக்கு இருக்கு சார். அதுக்கு சரி சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. 1 or 2 days வெயிட் பண்ணுங்க. சரி சார். சுந்தரமூர்த்தி சார், வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சேலத்திலிருந்து சுந்தரமூர்த்தி பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து இதுல ஜாயின் பண்ணி விட்டது டாக்டர் தயாலமூர்த்தி, கோயம்புத்தூர் சார். ஓகே. டாக்டர் தயாலமூர்த்தி. ஆமா சார், கோயம்புத்தூர் சார். என்னுடைய ஓன் சார். ஓகே ஓகே. அவர் தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஓகே. நான் வந்து எனக்கு வந்து EPS 95 பென்ஷன் சார். எனக்கு வந்து பென்ஷனே ரொம்ப லோ சார். அவர் வந்து நீ இதில் ஜாயின் பண்ணி பண்ணிதான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு. நான் வந்து 7ஆம் தேதி ஜாயின் பண்ணேன் சார். 11ஆம் தேதி நான் வந்து எனக்கு அமௌண்ட் 2000 ரூபா வந்து 2 பேரும் வந்து சார். அதே நான் வந்து யாருக்கு அனுப்பணுமோ அதையும் அனுப்பிச்சிட்டேன் சார். நேற்று வந்து நான் வந்து 2 பேரும் நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டேன் சார். டைரக்டர் தேங்க்யூ. டைரக்டர் சார். இன்னும் நான் ஜாயின் பண்ணல, நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க சார். சூப்பர். ஒரு டாக்டர் டீம் வந்து டாக்டரோட அப்ளைன் பாத்தீங்கன்னா LG பிரகாசன் சார், அவங்க எல்லாம் ஒரே டீம் தான், நல்லா போயிட்டு இருக்கு சார். அந்த மாதிரி இன்னொன்னு சார், இப்ப சார் சொன்னாங்கல்ல, இந்த கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட விட்டுறக்கூடாது, கான்டாக்ட்ல இருந்துகிட்டு இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆக்டிவிட்டிஸ் ரிப்போர்ட் டெய்லி வாங்கணும். என்ன பண்றீங்க, இதுக்கான டயத்தை ஒதுக்கி கொஞ்சம் பண்றாங்களான்னு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சார் சொல்ற மாதிரி நல்ல டீம் போயிட்டு இருக்கு சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோகன் சார், உங்களுக்கு அட்மினிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார். எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? யாரு சார்? சங்கர்.
நீங்க பேசுறீங்களா? ஓகே ஓகே. ஒரே நிமிஷம். சங்கர் சார் வந்து இப்ப லைன்ல வந்துட்டாரு. கொஞ்சம் மோகன் சார் நீங்க இருங்க சார். மோகன் சார் ஃபைனலா பேசிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மோகன் சார் வெல்கம். கூப்பிட்டுட்டேன். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். ஹலோ கேக்குதுங்களா சார்? சார் கேக்குது சார், நீங்க பேசுங்க. சார் நீங்க இந்த 4 லெவல் வச்சிருக்கீங்க, அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். 4 லெவல் டக்குன்னு கொஞ்சம் குயிக்காக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணதுக்கு. எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் இருக்கு. என்னன்னா இந்த 8 to 8ங்கிறது கொஞ்சம் நீட்டிக்கப்படுமா ஒரு 10 வரைக்கும் அப்படிங்கிறது? புரியல சார். 8 to 8 சிஸ்டம் ஓபன் ஆகாது. ஏன்னா அது வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க அதை சரி பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இன்னொன்னு நைட் 8 மணிக்கு மேல ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாராவது போன் பண்ணியோ லேடிஸுக்கோ இல்ல அவங்க பிள்ளைங்களுக்கோ போன் பண்ணா அது கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அது நிப்பாட்டி இருக்கும். அதனால ஏர்லி மார்னிங் 6 to 8 அப்படி மாத்த போறாங்க. அது சீக்கிரமா மாத்திடுவாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்கர் சார் ரெடி ஆயிட்டாங்க. அவர் சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாரு. இதுலயே சில பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கும் அவர் அப்டேட்ஸ் கொடுப்பாரு. ஒரே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சார் நண்பர்களே. இந்த ஃபேக் ஐடி இன்ஆக்டிவ் ஐடிக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாரு. நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்குதான் அந்த ஹாப்பியா நாங்கெல்லாம் இருக்கோம். அது 200 ஐடியா இருந்தாலும் 300 ஐடியா இருந்தாலும் அதை வந்து யாருக்கு கொடுக்கலாம், அதுக்கு பிறகு யாராவது என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இனிமேல் கொண்டு வர்ற நபர்கள் சரியான நபர்களா இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி நாட் அலோடு நம்ம ஸ்லிப்லேயே காமிக்கிறதுல அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் விளக்குவாரு. வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஆடியோபிளா இருக்கா சார்? கிளியரா இருக்கா? கிளியர். நன்றி சார். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் அருமையாக பேசுது. நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் சில புரிதல் இல்லை. அந்த புரிதலுக்கு ஒரு சின்ன விளக்கம். இன்னைக்கு ஜாயின் பண்ணுறவங்க 1000 ரூபா பணம் அனுப்பணும். அந்த மேலே இருக்கக்கூடிய பணம் அனுப்பக்கூடிய நபர் ஆக்டிவாக இருந்தால் நம்ம அவருக்கு பணம் அனுப்புகிற லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டு டேஷ்போர்டுக்கு நம்மளுக்கு கொண்டு போகாது. மேலே ஆக்டிவாக இருந்தால் நீங்கள் 1000 ருபீஸ் அனுப்பிட்டு அவர்கிட்ட பேசி அப்ரூவல் வாங்கிட்ட பிறகு நீங்கள் டேஷ்போர்டுக்கு போகலாம். இப்போ மேலேயும் ஆக்டிவ், கீழேயும் ஆக்டிவ். இதுக்காக தான் நம்ம சிஸ்டத்தை நிறுத்தி 2 நாள் கடுமையான உழைப்பு மூலிமா இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். இப்போ சிறப்பாக இருக்கு. டேஷ்போர்டுக்கு போக முடியாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாயை அனுப்பிச்சிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் லாகின் பண்ணால் டேஷ்போர்டுக்கு போகும். அப்போ மேலேயும் ஆக்டிவ், கீழேயும் ஆக்டிவ். சப்போஸ் மேலே இன்ஆக்டிவாக இருக்குது, நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ணி 1000 ரூபா அனுப்புகிறோம், மேலே இன்ஆக்டிவாக இருக்குது, அனுப்பக்கூடிய நபர் இன்ஆக்டிவாக இருக்காருன்னா வேண்டான்னு சொல்லுது. நம்ம சிஸ்டம் வேண்டாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த 1000 ரூபாய் நம்மளை காப்பாற்று. முன்னாடி அதெல்லாம் கிடையாது. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அப்போ வேண்டான்னு சொல்லும்போது 24 ஹவர்ஸ் டைம் தருது. யாருக்கு? நமக்கு இல்லை, அனுப்புறதுக்காக இல்லை. அந்த இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர் சப்போஸ் அவங்க ஸ்பான்சர் மூலியமா விட்டுடாதீங்க, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது, லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், இது வந்து எல்லாருக்குமே பரவலாக கிடைக்கிற விஷயம், தயவு செஞ்சு இறங்கி ஒர்க் பண்ணுங்க, அந்த 1000 ரூபா அனுப்பிச்சானா அக்செப்டன்ஸ் பண்ணுங்க, முதல் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணலையோ அதை அனுப்புங்க, அதனால தான் கைடி இன்ஆக்டிவாக இருக்கு, முதல் அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மனசு மாறி ஆக்டிவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு 24 ஹவர்ஸ், போக போக அது 8 மணி நேரம் 6 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. ஏன்னா அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து ஏதோ பிளேஸ்மெண்ட் தெரியாததான் உட்காந்துட்டாங்க, வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு சொல்லி 24 ஹவர்ஸ் இருக்கு. அப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் பண்ணலன்னா மதியானம் 2 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மறுநாள் 2 மணிக்கு அந்த கை ஆட்டுறது மறைஞ்சி ஒரு ஸ்லிப்பு வரும், அது பைபாஸ் ஸ்லிப். அந்த இன்ஆக்டிவாக இருக்கிற ஸ்பான்சருக்கு நீங்கள் 1000 ரூபா அனுப்பணும். அந்த ஸ்பான்சர் 1000 ரூபாயில் 250 ரூபா ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பான்சர் யாருக்கு அனுப்பணுமோ, அதாவது இன்ஆக்டிவ் ஐடி யாருக்கு அனுப்பணுமோ அந்த வேலையை ஸ்பான்சர் செய்யும். அதாவது நம்ம ஜாயின் பண்ணும்போது 1000 ரூபா அனுப்புறது மேலே வந்து 750 ரூபா 250 ரூபா எடுத்துக்கிட்டு 750 இன்னொருத்தருக்கு டொனேட் பண்ணணும் இல்லையா? அந்த வேலையை ஸ்பான்சர் என்ன பண்ணுவார், 1000 ரூபா வந்தவுடனே 250 ரூபா எடுத்துக்கிட்டு அந்த இன்னொருத்தருக்கு
இந்த ட்ரீல இருக்கிற கரெக்ட் நம்பருக்கு அனுப்புறாரு. அப்ப ஸ்பான்சர் வேலை மேல இருக்கிற கரெக்டா பணம் அனுப்புறாரு, இன்னாக்டிவ் ஐடியை மெயின்டைன் பண்றாரு, கீழே இருக்கிற ஐடியை காப்பாத்துறாரு. ஸோ அந்த ட்ரீ கரெக்ட். இந்த ஒரு விஷயத்துக்காக பைபாஸ் கொண்டு வந்தோம். இந்த பைபாஸ் நிறைய பேருக்கு புரியல. நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் அந்த பைபாஸ் எல்லாம் எக்ஸலண்டா போயிருக்கு. அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி, அதாவது நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து புதுசா கோடிங் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம 2 நாள் நிறுத்தணும். சிஸ்டம் தப்பு இல்லை சார், நல்லா புரிஞ்சுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், நான் இதுல இன்வால்வ் ஆனேன், நான் தப்புனா தப்புன்னு பேசுறேன். நான் இன்வால்வ் ஆனேன், அதெல்லாம் சிஸ்டம்லாம் கரெக்டு அப்படின்றதுலாம் என்னோட இது கிடையாது. நான் சிஸ்டத்துல வந்த பிரச்சனைகளை சிஸ்டம் ஒன்று ஒன்றா சரி பண்ணுறேன். ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பணம் அனுப்ப மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் டொனேஷன் கான்செப்ட் நிறைய வரும் போல. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் வேணும். கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தால் தான் இது சரி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்க்கப்பட்டு இருக்குது. மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமேல். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார். இதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ வர்றவரும் ஆக்டிவாக ஆக்கப்படுகிறார், இதுவாக வரவரும். எங்க பிரச்சனை, கீழேருந்து அனுப்புறது, மேலே ரிசீவ் பண்றது, இதுதான ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த ரெண்டுத்தையும் பலப்படுத்திட்டோம்னா இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகாது, அருமையா போகும். அப்படின்ற பட்சத்துல இந்த ரெண்டுத்தையுமே நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். இப்போ பார்க்குறேன் அழகா போயிட்டு. அடுத்த விஷயம், ஒரு ஃபோன் கால் ரொம்ப வேல்யூ சார். ஒரு கால்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்மகிட்ட ஃபோன் இருக்குன்றதுனால காலை வந்து நம்மளும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ரிசீவரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது அந்த காலோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸாம்பிள் இருக்குது. எனக்கு வந்துங்க 4ஆம் தேதி ஜாயின் பண்ணேன், 5வது பொசிஷன். எனக்கு பேமெண்ட் வரல. அது பிரச்சனை இல்லை, எனக்கு என்னைக்கானாலும் வருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கீழே இருக்கிற கலைகளை எடுக்குது. நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, சில பேர் புரிதல் இல்லாமல் இருக்கு. எல்லாமே நல்ல மனிதர்கள் தான். ஒன்று புரிதல் இருக்காது, இல்லைன்னா அவங்களுடைய விருப்பம் இல்லாம போட்டுருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனாலதான் அந்த பார்ட்டிக்கு டென்ஷன் ஆகுது. அவங்க மேல தப்பே இல்லை சார். நீங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்காம அவங்க ஐடி போட்டு வச்சுட்டு அவங்க உங்களுக்குலாம் பதில் சொல்லணுமா நான் கேட்கிறேன். அது மிகப்பெரிய பெரிய தவறு. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம், திட்டத்தை தெளிவா சொல்லுங்க. இப்ப எனக்கு நேற்று ஒரு இது, என்னோட ஒய்ஃப் ஐடி, என் ஒய்ஃப் ஐடிக்கு ஒரு 4 நாளா பிளாக்கு நின்று போச்சு. என்ன காரணம் அப்படின்னு நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப்ளைனர் டவுன்லைனர் ஒவ்வொரு நம்பராக வாங்கி அந்த நம்பருக்கு ஸ்பான்சர் அப்படி கண்டுபிடிச்சி சேலம் பார்த்திபன் சார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் டிக்சன் சொல்லிட்டு ஒரு அருமையான நண்பர். அவர் வந்து பணம் அனுப்பாத நிற்கிது. காலையில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணேன். அவருக்கு அதுக்கு முன்னாடி 4-5 நாள் முன்னாடி ஃபோன் பண்ண அவர் ஃபோன் எடுக்கல. நான் பொறுமையை இழக்கலை. 4-5 நாள் ஆனாலும் பரவாயில்ல சொல்லி திரும்பி அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது எடுத்துட்டு சார் என்ன சங்கர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சொன்னேன். ஆமாம் சார் நான் ஸ்டார்ட் பண்ணதான், அப்புறம் நடுவில் எதுவும் சொன்னாங்க சார் சிஸ்டம்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சிஸ்டம் சரி இருக்குது சார், நான் சிஸ்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜரில் நிறைய இருக்குது, அதனால ஒன்றும் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ பண்ண வேண்டியபோது நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறான்னு பார்த்தா அவர் 2 கம்பெனி நடத்தினார். கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லும் டீம் வச்சிருக்கோம். பார்த்திபன் சார் டீம்ல ஜாயின் பண்ணி செயல்படாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் அது கண்டிப்பாக நடக்கும் சார், அது இப்போ தப்பே இல்லை தான். அது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சிங்கிள் என்ட்ரியில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, நிறைய மெனக்கடமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு பிளானை சொல்லுங்க. இமீடியட்டாக எனக்கு அந்த பணத்தை அனுப்பிச்சாரு. அந்த பணத்தை நான் ரிசீவ் பண்ணதுனால இன்னும் போன என் ஐடியிலேருந்து ராமலிங்க சாருக்கு கரெக்டாக டிரான்சாக்ஷன் எனக்கும் நடந்தது. நான் வந்து ராமலிங்க சார், என் ஒய்ஃப் வந்து ராமலிங்க சார் கரெக்டாக போகுது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா என் மூலியமா ராக் ஆகி ஒருத்தருக்கு பணம் சேரும். இதுவே ஒரு நபர் அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அது புரிய வைக்கல யாருமே. இப்ப பாருங்க அந்த ட்ரீ ஃபர்ஸ்ட் கிளாஸா போகும். அந்த லைஃப் லைன், அந்த 10 பேர் உள்ள லைஃப் லைன் அருமையா போகும், எங்கேயுமே நிற்காது, காலகாலத்துக்கு நிற்காது. சாரும் களத்துல இறங்கிட்டார். அவருக்கு இன்னும் நான் பிளான் சொல்ல முடியல. நேற்று ஃபோன் பண்ணாருங்க, டியூஷன்ல இருந்தேன். இப்ப காலையில அவருக்கு சார்ட்டு நான் பேசி அதுக்கு பிளானை சொல்ல போறேன்.
இதுதான் சார், இதுதான் இது நான் பண்ணன்றதுனால இது நான் வந்து ஹைலைட் பண்ணல, நான் பண்ணதுனால இது நடந்திருக்குன்றது நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கணும். நிறைய ஐடியா அவன் மாட்டு இஷ்டத்துக்கு போட்டு அவங்க புரிய வைக்க முடியாம அது எல்லாமே இப்போ இன்ஆக்டிவா தான் சார். செண்டு ஒரு நண்பர் கேட்டாரு, இன்ஆக்டிவ்ன்றது யாரு? செண்டு அனுப்பலனாலும் இன்ஆக்டிவ் தான், ரிசீவ் பண்ணி அப்ரூவல் கொடுக்கறனாலும் இன்ஆக்டிவ் தான், பணமே அனுப்பாதவங்க இன்ஆக்டிவ் தான், எல்லாமே இன்ஆக்டிவ். ஸோ அவங்க வந்து அந்த லைஃப் லைன்லயே வந்து ஸ்டக்காயிடும். அவங்களால ஸ்டக்காகி அதை வந்து கலைஞ்சி எடுத்தாதான், இல்லை ஃபோன் பண்ணி பேசி அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. நேற்று பாக்கியராஜ் சாருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. உடனே ராமின் சார் சொன்னார், ராமின் சார் அதை அடுத்த செகண்ட்லேயே சால்வ் பண்ணார். சுபலட்சுமின்றவங்க ஆக்டிவ் பண்ணாதனால பாக்கியராஜ் சாருக்கு அப்படியே நிற்கிது. அது டக்குன்னு பேசுனா அது கண்டுபிடிக்க முடிஞ்சதுனால அந்த ஐடியா கண்டுபிடிக்க முடிஞ்சு அதை இமீடியட்டா ராமலிங்க சார் ஆக்டிவேட் பண்ணி விட்டா டக்குன்னு பாக்கியராஜ் சாருக்கு எல்லாமே டைரக்ட் ஆகிடுச்சு. அடுத்த 5 நிமிஷம் சார் வந்து தேங்க்ஸ் பண்ணுறாரு. இது எல்லா இடத்துலையும் சாத்தியமாகுமா? நடத்தி பாருங்க. எனக்கு என்ன எல்லா ஐடியும் தெரியுமா? சாஃப்ட்வேர் நம்ம கையிலே இருக்கு. டெவலப்பர்ஸ் அதெல்லாம் அவங்க அசால்ட்டாலாம் தர மாட்டாங்க. அதனால நான் எனக்கு ரிப்போர்ட் கேட்டேன். ஒரு 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 ஐடியினுடைய அப்ளைனர் டவுன்லைன் வேணும் சார், அதோட ஸ்பான்சர் வேணும், இந்த மாதிரி எனக்கு ரிப்போர்ட் பண்ணி கொடுங்க. நீங்கள் இப்போ பிஸியாக இருக்கீங்க, ஒரு 2 நாள் கூட டைம் எடுத்துங்க சார். ஏன்னா சாருடைய பொண்ணுக்கு ஆப்ரேஷனு மதுரைக்கு போயிட்டாருங்க. ஆனால் ஆப்ரேஷன் இருந்தாலும் தன் குடும்பத்தோடு அந்த ஜிம்மரில் விஐபி தான் தங்குறாங்க. வியாழன் வெள்ளி இதுக்கு டைம்லாம் தேவையில்ல சார், ஒரே நாளில் பண்ணிவிடுவேன் ரிப்போர்ட் இருந்ததுன்னா. பட் அவருடைய சுச்சுவேஷன் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ஒரு 2 நாள் 3 நாளில் அவர் கொடுத்துருவாருங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்மளுடைய ஜூம் மீட்டிங், நம்மளுடைய குரூப்ஸில் டெலிகிராம் எல்லாத்தையும் போட்டு அந்த இன்ஆக்டிவ் ஐடிஸ்லாம் யார் யார் ஸ்பான்சர் சொல்லி போட்டு விட்டோம்னா அவங்க அந்த ஸ்பான்சர்ஸ் அந்த இன்ஆக்டிவ் பேசி ஒரு நாள் டைம் தரலாம். ஏன்னா அந்த வாய்ப்பு பறிக்கப்படக்கூடாது சார், வாய்ப்பு பறிக்கப்படக்கூடாது. ஆனால் சரியில்லைன்னா நீக்கப்படலாம். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பறிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு 24 hours நமக்கு டைம் தரலாம். அவங்க எல்லாமே இன்ஆக்டிவாக பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், மெய்யழகன் சார் 5 நாளாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பொறுமை எடுக்கல. எனக்கு ரொம்ப நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். நம்ம சிஸ்டம் டெஸ்ட் பண்ணுவோம், கரெக்டாக வரல 4ஆம் ஜாயின் பண்ண கொஞ்சம் பாருங்கள் சார், உங்களுக்கே தெரியும் சிஸ்டம் ஒர்க் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு 5 நாள் ஒரு டைம் எடுத்துங்க. நான் சொன்ன ஒரு வாக்கு என்னன்னா, ஒரே நாள் உங்களுக்கு வரும் சார் அமௌண்ட். நேற்று ஜூம் மீட்டிங்கில் நேற்று இல்லை டே பிஃபோர் டே முந்தா நாள் சொன்னாரு சார், எனக்கு வராமல் இருந்தது மதியானம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு, எல்லாமே நின்று போனதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அவரோட லைஃப் லைனில் யாரோ ஒருத்தர் செயல்படாமல் இருந்தவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சோன்னே அவருக்கு வந்துச்சு. அப்போ ஒரு லைஃப் லைன்ன்றது 10 பேர் சார், நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு ஸ்பெஷல் ஜூம் மீட்டிங் 4 மணிக்கு நான் ப்ரெசன்டேஷன் போர்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன் சார். இந்த ட்ரீ எப்படி ஃப்ளோ ஆகுது, எங்கே நிற்கும், எதனால ப்ராப்ளம் வரும், எப்படி இன்கம் ஒவ்வொருத்தருக்கும் போதும், எப்படி ஒரு பணமும் தெரியுது என்ற அவேர்னஸை மறுபடியும் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே கொடுத்தேன். அதில் டாப் லீடர்ஸ் ஒரு 100 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டீங்க. சாஃப்ட்வேர் வந்து நிறுத்தும் போது எதனால் நம்ம நிறுத்தி வேலை செய்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த உண்மையை 100 பேர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 100 பேர் மூலியமா 1800 பேருக்கும் போயிருக்குமா, 2000 பேருக்கும் போயிருக்குமான்னு தெரியல. அதனால புதன்கிழமை 1000 பேர் இருக்கு ஜூம் மீட்டிங்ல. இந்த ஜூம் மீட்டிங்ல எல்லாரையும் உட்கார வைங்க. நான் வந்து ஒரு பிசிக்கல் மீட்டிங் எப்படி கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மாணவனுக்கு எப்படி நான் கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மணி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ட்ரீ வீவ் எங்கே ஸ்ட்ரக் ஆகுது, ட்ரீ வீவ்னா என்ன, ஸ்பான்சர் ஐடினா என்ன, ரெஃபரல் கோடுனா என்ன. இங்கே ரெஃபரல் கோடு வந்து ஸ்பான்சர் கிடையாது, ஆட்டோ ஃபில்லிங்கும் நம்மளுடைய அப்ளைனர், அது யாருன்னே தெரியாது நமக்கு. ஏன் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் சொல்கிறாங்க எல்லாரும் எனக்கு சொல்லும்போது அது எப்படி வரும்? ஸ்பான்சர் தான் நம்ம போடுற ஐடி எங்கேயோ போய் வைப்பாங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் போது அது புரிதல் இல்லை நிறைய பேருக்கு அந்த விஷயத்தில். அந்த புரிதல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க தான் நான் கற்று சொல்ல மாட்டேன். இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வித்தியாசமாக இருக்கிறது. அவசர குளத்தில் எல்லாம் ஐடி போட்டு வேகமாக போகணும். நம்ம அதாவது அந்த எப்படி சொல்றது, சீனியாரிட்டின்றது மைண்ட் செட் ஆகி புரிதல் இல்லாமல் அறகுறையாக நம்ம எல்லாரும் செஞ்ச தப்பு தான் இந்த விஷயம். நான் தான் சொல்றேன், 1 லட்சம் பேர் வந்தா கூட நான் 1,01,1000 பேர் ஒருத்தர் ஜாயின் பண்ணான்னா அவருக்கு மறுநாளே பணம் கிடைக்கும். நான் அந்த இதுல சொன்னேன், அந்த போர்டு மீட்டிங் நடக்கும்போது சொன்னேன், 1 லட்சம் ஐடியை கொண்டு வாங்க, அது திருப்பி அப்படியே மல்டிப்ளை பை 2
அது 2 லேக்கு வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியும். அப்புறம் 4 லேக் ஐடி வரும்போதும் அதை கண்டினியூ பண்ண முடியும். அப்பெல்லாம் 4 லேக் ஐடிலாம் வந்துச்சுன்னா நம்ம ஐடி எடுக்கும். நான் எல்லாரும் ஸ்டாப் பண்ண சொல்லுவேன். உட்காந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க அமௌண்ட்டை. ஏன்னா நம்மளோட ரீபத்து வந்து எல்லாமே வேலையை பார்த்துட்டு ஒரு 4 ரீபத் வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அவர் முடிக்க வைக்கும். அவர் ஒருத்தர் வருவார். அதேமாரி அந்த சைக்கிளில் ஒவ்வொரு 4 லீவ் பிரிக்கணும். ஒரு 5000 ஐடி அந்த லைனில் இருக்கும்போது 5000 டிவைட் பை 4. அந்த 5000 டிவைட் பை 4 அவ்வளோ பேரும் அந்த ரீபத்து வேலையை பார்ப்பாங்க. இதெல்லாம் 3 லட்சம் ஐடி 2 லட்சம் ஐடி 3 லட்சம் ஐடி வரும்போது நடக்கிற விஷயம். மிக மாசிவ் ப்ராஜெக்ட் சார். அந்த ப்ராஜெக்ட் கெடுக்கிறது நம்மளே ஒரு காரணமாக தான் இருக்கு. நான் சிஸ்டம் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து 1000 ரூபா தரமாட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் விஷயம். சிஸ்டம் மிஸ்டேக் இல்லை. அது சிஸ்டம் நான் சிஸ்டத்தில் இருந்த மிஸ்டேக்காக ஒன்றா கண்ட்ரோலாக கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வரும்போது நிறைய ஃபைல் பண்ணதுனால அந்த ஃபைல் கம்போஸிங்கில் சின்ன சின்ன எரர் வந்துருக்கு. அந்த எரர் தான் பாஸ்வேர்டு இல்லை, லாகின் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைப்பில் லாகின் போட்டோம், இப்போ ஒரு டைப்பில் லாகின் போட்டோம். அந்த ஃபைல் இந்த ஃபைலும் கரெக்டாக மெர்ஜ் ஆகி ஒரு புது ஃபைலை வரணும். அந்த ஃபைல் இருக்குது இதெல்லாம் வரக்கூடாது, இந்த புது ஃபைல் இருக்குது இதெல்லாம் வரணும். அது சாதாரண வேலை இல்லை சார். அவரும் ஒரு மனிதன். சின்ன சின்ன எரர் வந்து தான் அந்த மிஸ்டேக் வந்து அது எல்லாத்தையும் அழகாக சரி பண்ணிட்டுருக்காரு. சிங்கிள் மேன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டுருக்காரு பிரமாதமா. பாருங்க, நேற்றுலாம் ரொம்ப பிரச்சனைலாம் அவ்வளோ இல்லை. இது வராது, இன்னும் 2-3 நாள் வராது. ஹாப்பியாக இருக்கலாம் எல்லாரும். அதனால அந்த சிஸ்டம் குறை சொல்றவங்க அது இதுதான் நீங்க ஜூம்ல பதில் சொல்றீங்க அப்படிலாம் வேண்டாம் சார். நம்ம குடும்பம் சார். சில விஷயங்களை எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும், சில விஷயங்கள் எங்க பேசணுமோ அங்க பேசணும். ஆனா எல்லாருக்குமே சால்வ் செய்யணும். அது நீங்க கவலைப்படலாம். நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சமம். நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே 1000 ரூபாய் போட்டு ஒர்க் பண்ணணும். கம்பெனி கிடையாது. யாராவது ஒருத்தர் லீட் பண்ணிட்டா அந்த ட்ரஸ்ட் வந்து ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுத்து எல்லாரையும் வாழணும். அது கூடிய விரைவில் நடக்கும். அதனால யாருமே பதற்றப்படாதீங்க சார். பொறுமையா நிதானமா கையாளுங்க. மிகப்பெரிய அளவு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதெல்லாம் நடந்த எக்ஸாம்பிள் சார். சத்யா மேடம் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாவம், அவங்க ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபோன்ல பேசுறதும் அந்த பின் வாங்குறது நல்லா ஒர்க். நிறைய டீம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட நேற்று பேசினேன். நேற்று அவங்க எனக்கு பேசினாங்க, கால் பண்ணாங்க. இல்லை நான் தான் பேசுறேன். என்னக்காங்கன்னா குமார்ன்றவர் எனக்கு பணம் அனுப்பல. கிட்டத்தட்ட 5 நாளா. ஃபர்ஸ்ட் டே ஃபோன் பண்ண குமார் வந்து நான் கேட்டு தான் சார் சொல்லணும் அப்படின்னா. எனக்கு புரியல, யாரை கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சத்யாவை மட்டும் கேட்டு தான் சார் சொல்லணும். அப்போ பிளானை சரியா சொல்லலையே அவங்க. சரி பரவாயில்ல, அவங்க இப்போ சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அப்புறம் நேற்று ஃபோன் பண்ணேன். 3 நாள் தொடர்ந்து ஃபோன் பண்ண எடுக்கல. 3 நாளாக ஷட் டவுன் பண்ணும்போது ஏன் நான் ஃபோன் பண்ணோம்னா, நமக்கு இந்த டைம்ல அவர் கொஞ்சம் புரிய வைக்கலாமே, அவர் ஒருத்தரால நிறைய பேர் போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சார்ட்டு இந்த நம்மளோட ஸ்பான்சர் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. இது மாதிரி சத்யா செங்குட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த நம்பரை எடுத்து ஃபோன் பண்ண மேடம் ஃபோன் பண்ணாங்க. மேடம் இது மாதிரி குமார் என்ற ஒரு பணம் அனுப்ப மாட்டோம் மேடம் அப்படின்னு. அப்போ அவங்க ஸ்பான்சர் பண்ண குமார் சாரில் என்னோட லைன் நிற்குது. அப்போ வேற யாரோ ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணவங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணாலும் சத்யா மேடம் இது சத்யா மேடம் புரிஞ்சுக்கணும். அப்ப நான் இப்ப குமாரை சேஞ்ச் பண்ணி அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம வேலைக்கு வரைக்கும் கொடுக்குறோம். சேஞ்ச் பண்ணி அவரும் அதுவும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்கிற பொசிஷன்ல இருக்கார். ஸோ அது அவருக்கு புரிஞ்சு பண்ணான்னா பண்ணட்டும், இல்லைன்னா பரவாயில்ல. ஐடியை மாற்றும்போது எனக்கு ஒரே நாளைக்கு இதே விஷயம் சத்யா மேடத்துக்கு இங்க யாருமே தோற்கடிக்கப்பட மாட்டார்கள். எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். வெற்றி சில பேருக்கு ஒரே நாள கிடைக்குது. அந்த டீ நல்லா போகுது, அவங்க லைஃப்ல நல்லா போகுது. என்ன மாதிரி சத்யா மேடம் மாதிரி சில பேர் ஒரு 14 பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க. டைரியில் எழுதி இவங்க எல்லாம் டீச்சர் ஒன்று கோயம்புத்தூர் டீச்சர். அவங்க எல்லாருக்குமே ஒரே நாள் வரும். அப்போ அவங்க சத்யா மேடம் நேற்று பேசுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அவங்க நம்பிக்கை இழக்கிறாங்க. என் டவுன்லைனில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 2வது உங்களுக்கு ஏது லெவலு. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கே வரல, அப்புறம் எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சார். அவங்களாம் வேற இடத்துல உட்காருவாங்க. நம்மளுடைய ஸ்பான்சர் அவங்க டீம் நல்லா போகும். இப்போ நான் ஸ்பான்சர் பண்ண டீம் நல்லா போகும். எல்லாமே நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. என்னுடைய லைன் எங்கேயோ ஸ்டாப் ஆயிருக்கு. சுரேஷ் குமார் சார் கூட சொன்னார், ஒரு லைன் நிறுத்தி புரிய வைங்க சார் அவங்களுக்கு. நான் ஒரு 2 நாள் ஓகே சார் அப்படின்ட்டாரு.
ஸோ அந்த மாதிரி எங்கே நிற்குதோ அது சரி பண்ணணும். இப்போ நான் லிஸ்ட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் ஆகும். பிகாஸ் எனக்கு லிஸ்ட்டு வந்து சேரத்துக்கு கண்டிப்பாக 2 நாள் ஆகும். சார் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணிட்ட பிறகு அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அதாவது ஒரு ஐடினா 1 2 3 4 10 ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அவ்வளோ பெரிய ட்ரீல தனக்கு கீழே இருக்கிற அந்த 10 பேர் யாரு? இந்த லெவல் கான்செப்ட் தான் தெரியும். நான் பாபு அறிமுகப்படுத்தேன், என் கீழே பாபு தான். பாபு வந்து ராமலிங்க சார் அறிமுகப்படுத்தினா 2வது லெவல் ராமலிங்கம். ராமலிங்க சார் 3வது பார்த்திபன் ஸ்பான்சர் பண்ணா பார்த்திபன் 3வது லெவல். அதுக்கு நான் சாஃப்ட்வேர் பார்க்கணும் அவசியம் இல்லை. ரிப்போர்ட் பண்ண நோட்டு எடுத்துனா டக்கு டக்கு எழுதி ஃபர்ஸ்ட் லெவல் யார், செகண்ட் லெவல் யார், தேர்ட் லெவல். இது ஆட்டோ ஃபில்லிங். ஃபர்ஸ்ட் 2 ஃபில் ஆகும், அடுத்து 4 ஃபில் ஆகும், அடுத்து 8 ஃபில் ஆகும், அடுத்து 16 ஃபில் ஆகும், அடுத்து 32 ஃபில் ஆகும், அடுத்து 64 ஃபில் ஆகும், அடுத்து 128 ஃபில் ஆகும். நான் ஸ்பான்சர் பண்ணவன் 512வது தான் இருப்பான். எங்க இருப்பான்னு தெரியாது. அவன் வேற லைனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. என்னுடைய ஸ்பான்சர் என்கிட்ட இல்லை. அந்த லைன் நல்லா போயிட்டு இருக்கும். அவர் 512 இருக்கிறாங்களா, அந்த 512க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 128 லைன்ல இருப்பாரு அவரோட அப்ளைனர். 512வது லைன்ல உட்காந்துட்டு என்னுடைய ஸ்பான்சர், அவருக்கு மேல அவர் 1000 ரூபாய் யாருக்கு அனுப்புனா 128 லைன்ல இருக்குது அனுப்பும். அங்க அவர் கரெக்டா நல்ல நபர் மீன்ஸ் நான் தப்பா செய்யணும். நல்ல நபர் மீன்ஸ் இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் உடனே 1000 ரூபாய் அப்ரூவ் ரிசீவ் பண்ணிட்டு சார் நான் அப்ரூவ் பண்ணிட்டா. அந்த 128 மேல இருக்கிற 2வது டோனர் வந்து 64 லைன்ல இருக்கு. 64 32 லைன்ல இருக்கு. அந்த 32 லைன்ல இருக்கிற நபரும் கரெக்டான நபர். அவர் கரெக்டா ரிசீவ் பண்ணி விடுங்க. இப்போ புரியுதுங்களா? அது பேர் லைஃப் லைன். அது எந்த லைஃப் லைன்னா அது 512 வரும், 64 லைன்ல ஏதாவது ஒரு நம்பர்ல ஒரு 66 67 இருக்கலாம். அடுத்து 32 லைன்ல 33 34 இருக்கலாம். அப்ப அது ஒரு லைஃப். இந்த மாதிரி லட்சக்கணக்கான லைஃப் லைன் உருவாகும். இந்த லட்சக்கணக்கான லைஃப் லைனை நான் நோட்ல எடுத்து எழுத முடியுமா? இப்ப 2000 ஐடியில் இருக்கு. 2000 ஐடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2002 வந்து 1000 லைஃப் லைன் இப்பயே உருவாயிடுச்சு. இந்த 1000 லைஃப் லைன் நம்ம உட்காந்து எழுத முடியுமா? அவர் சாரே ரிப்போர்ட் போட்டு கொடுத்தாலும் அப்பா என்ன டவுன் என்ன எழுத முடியுமா? இந்த நேற்று தான் ஆரம்பித்தேன் சென்னையில் அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க. டைம் இல்லை. அதில் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போ நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டோம்னா ஒரு ஐடியா அடித்தோம்னா டவுன்லைன் யார், டவுன்லைன் செகண்ட் டவுன், ஃபர்ஸ்ட் டவுன்லைன் யார், செகண்ட் டவுன்லைன் யார், தேர்ட் டவுன்லைன், ஃபோர்த் டவுன்லைன், 5th 6th 7th மொத்தம் உடைச்சோம். உடைச்சி சிங்கிள் பணமா நம்ம கொடுக்கும்போது தான் அது கோடிங் சாதாரண விஷயம் இல்லை. அதை பண்ணி இவ்வளவு தூரம் பல கஷ்டங்களுக்கு டெவலப் பண்ணிக்கணும். நாங்கள் கஷ்டத்தை சொல்ல விரும்பல, உங்களுடைய சந்தோஷத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். எங்கள் கஷ்டத்தெல்லாம் விடுங்க, அது இல்லை, அது வந்துடும், கடவுள் கொடுப்பாரு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இப்ப 80% சந்தோஷமா இருக்கு, ஒரு 20% பிரச்சனை இருக்கு. சார் எந்த பிரச்சனை நான் சொன்ன பிரச்சனை இல்லை, சிக்கல். சில மனிதர்களால் உருவாக்கக்கூடிய சிக்கல். இந்த சிக்கலை வந்து கலையிறது வந்து பெரிய விஷயம். நீங்க எனக்கு மீட்டிங் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், பொறுமை வேணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் தேதி ஆரம்பிச்சு நீ தேதி 13 14 நான் தேதியை மறந்துட்டேன் சார். வீட்டுக்கு வந்து கூட இன்னும் தேதி தெரியல, கிழமை தான் நான் அவருக்கு தேதி தெரியல. ஸோ இத்தனை நாள் கணக்கு தான் மைண்ட் சொல்லுது. ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன சார், 11 மணி நேரம் சிஸ்டம் ஒர்க் ஆயிடுச்சு. நேற்று 12 மணி நேரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு. 11 12 23 நாட்களை கணக்கு பண்ணால் 2 நாள். 2 நாளில் ஒரு பொறுமை வேண்டாமா சார்? நாள் வேணா 10 நாளாக இருக்கலாம் நம்ம ஆரம்பிச்சு. ஆனால் சிஸ்டம் ஒர்க் ஆனது, ரிசீவ் சென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது 24 மணி நேரம், 23 மணி நேரம். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது கிட்டத்தட்ட 17 மணி நேரம். 6 மணி நேரம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வச்சிருக்கோம். நீங்க அதை புரிஞ்சுக்கலையா சார் யாருமே? 10 நாள் நடக்கல இந்த ப்ராசஸ், 2 நாள் தான் நடக்கும். 2 நாள்ல இவ்வளோ பேர் படம் வாங்கியிருக்காங்க. பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம வாங்கலாம் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்குவோம். அவங்க டெய்லி வாங்கினாங்க, நம்மளுக்கு ஒரே நாளில் வரப்போகுது. இதை நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டா ஒரே நாளில் வரப்போகுது. யார் ஸ்பான்சரோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அந்த ஐடியை எடுக்கும்போது அந்த ஸ்பான்சரை கூப்பிட்டு நான் பேசுவேன். சார் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி சொல்லுங்கள், டக்குன்னு அந்த இடத்துல போட்டுருவேன். ஏன்னா ஸ்பான்சருக்கு தான் கொடுக்கப்படும், ஸ்பான்சருக்கு தான் மரியாதை தரப்படும். அவருக்கு ஒரு வாய்ப்பு, சரியான நபர் அவர் போடலை. இப்போ என்ன பண்ணுவார், பேசி வச்சு பிளானை புரிய வச்சு உள்ளே கொண்டு வருவார். தம்பி ஜிபே இருக்கா, ஆண்ட்ராய்டு இருக்கா,
ஜிபே இருக்கா, ரிசீவ்டு ஹெல்ப் இந்த மாதிரி பண்ணணும். நீ ரிசீவ்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல தம்பி பணம் அனுப்பணும், உதவி கொடு, உனக்கு உதவி தானா வரும். இந்த 3 விஷயத்தை அழகா சொல்லுவார். சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டு வருவார் அவர். இன்னொன்னு, அவருக்கு பெரிய பிளேஸ்மெண்ட்டும் அந்த வாய்ப்பு தராங்க. அந்த நண்பர் யாரும் தெரியல, இப்போ புதுசாக நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு. அப்போ அந்த இடம் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேவ் வந்து வந்துடும். நமக்கு அந்த 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 ட்ரீ அப்படியே ஜென்ரேட் ஆக ஆகும். ஃபர்ஸ்ட் டேவே நான் சொன்னேன் இல்லைங்களா, யாருமே அப்ரூவல் கொடுக்கல, எல்லாம் ஃபோன் பண்ணி ஐடி போடுறதுலே இருந்துச்சுங்க. அதனால ஓவர் ஆச்சு. அந்த ஓவர் அடுத்த கோடிங்க கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அதாவது ரிசிப்ட் வேற எங்கேயும் போகக்கூடாது, அப்படியே நிற்கணும், இல்லைன்னா டிசேபிள் ஆகும் அடுத்த கோடிங். அதுக்கப்புறம் அடுத்தது, சார் 1000 ரூபா நான் 2000 அனுப்பிச்சிட்டேன் சார், அவன் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, அவன் 1000 டொனேட்டே பண்ணாமல் நம்மகிட்ட 2000 வாங்கிட்டான். ஓ, இந்த மாதிரிலாம் இதில் நடக்குமா? சரி, அடுத்தது அதுங்க அங்கே ஒரு கண்ட்ரோல். மக்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு கருத்துக்கள் வர 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 ஒரு கண்ட்ரோலாக சாஃப்ட்வேரில் பண்ணிடுச்சு. உங்களுக்கே தெரியும், ஒரு 80% சக்ஸஸ் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் அந்த 2 ரிப்போர்ட் நான் வீட்லேயே உட்காந்து அதை கரெக்ட் பண்ணிட்டுனா உங்களுக்கு அதுக்கப்புறம் சார் எந்த பேக் ஃபயரும் இல்லாத ப்ராஜெக்ட். ஒரு மக்கள் டு மக்கள் கம்பெனி கிடையாது, மக்களே மக்களுக்காக நடத்தப்படும். ஏதாவது ஒரு பேக் ஃபயர் வருமா? நீ டொனேஷன் விருப்பப்பட்டு தான் வந்து சேர்ந்த, லாவே இருக்கு, ஆக்டே இருக்கு, டொனேஷன் வந்து தாராளமாக வழங்கலாம். எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. தெளிவாக டிரான்ஸ்பரன்ஸ். என் ஐடியா ஓப்பன் பண்ணிட்டேன், காட்டினேன். ஏன்னா நம்மளை பற்றி பேசின மனிதர் நல்ல மனிதர். ஒரு ஆளுநத்துல எப்படி பேச தெரியாமல் பேசுகிறார். அவர் சிறப்பான மனிதர், எனக்கு தெரியும். நல்ல ஒரு மேன் பவர் உள்ளவர், நல்ல மனிதர், அழகாக பண்பாக பேசக்கூடிய. ஆனால் கொஞ்சம் தராதரம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டார். ரொம்ப கடுமையான வார்த்தை, ஃபேவரிசம்ன்ற வார்த்தைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசவே கூடாது, உண்மை தெரியாமல் பேசக்கூடாது. ஸோ அவரும் நம்ம கூட திரும்பி வந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு குடும்பம் தான், எல்லாமே நம்ம நல்லபடியாக கொண்டு போவோம். ஒருத்தருக்கு பிரச்சனைகளை லீடர் வந்து சால்வ் பண்ணுங்க, லீடர் பேசி கன்வீனியன்ஸ் பண்ணுங்க. சார் நல்ல ப்ராஜெக்ட் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா பரவாயில்ல, இன்னும் நிறைய பேர் நமக்காக காத்துட்டு இருக்காங்க சார், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நிறைய பேர் மறந்துருப்போம். ஒரு காலத்தில் நமக்கு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்க. நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களே நம்ம மறந்துருப்போம், அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. அது அவ்வளவும் புண்ணியம் சார். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க சார். உங்கள் டவுன் நீங்கள் 50, 20 பார்த்து 25, 30 பேர்லாம் ரெஃபர் பண்ணுங்க, பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. நாளைக்கு உங்களுக்கு தான் கொஸ்டின் வரும். ஏன்னா இப்போ ஸ்பான்சர் லிஸ்ட் எடுத்துட்டப்ப நான் ஸ்பான்சர் தான் பேசுவேன் டைரெக்டாக, நானோ பாபு சாரோ. இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி, அடுத்த சனிக்கிழமையிலிருந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கேர் நம்ம டெவலப்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எனி 24 hours மீன்ஸ் நம்மளுக்கு 24 hours எது பண்ணி நான் எப்படி இப்போ பேசணும் அதே மாதிரி அவங்ககிட்ட பேசி அந்த காலை வேல்யூபிளாக ஆகுங்க. டென்ஷன் ஆகாதுங்க. ஒருத்தரோட பதில் இப்படி சொல்கிறாரேத்தான்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவப்படாதுங்க. அவர் எந்த சூழ்நிலை இந்த கான்செப்டில் இணைஞ்சிருப்பான்னு புரிஞ்சுக்கிங்க. அவங்களுக்கும் மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு புரியாமல் வந்து சேர்ந்துட்டு அவங்கள போய் நீங்கள் பணம் போடு சொன்னால் நம்ம தான் அந்த ஐடியா மாற்றணும். அவங்ககிட்ட போய் சண்டையோ இல்லை இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு குறையோ கேட்கவே கூடாது. நிறைய பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட எவ்வளோ ஐடியா அந்த மாதிரி போட்டுட்டாங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா. இப்போ புதன்கிழமை நானும் பாபு சாரும் ஒரு ஸ்பெஷல் டீம் மீட்டிங் நடத்துகிறோம், போர்டு மீட்டிங். அதில் இந்த ட்ரீ எப்படி போகுது, இது பணம் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, ஆக்டிவ்னா இன்ஆக்டிவ்னா, புதுசாக செஞ்சுருக்க சிஸ்டம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, புதுசாக செஞ்சுருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி சப்போர்ட் பண்ணுது, பைபாஸ் எப்படி பண்ணுது, ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, இன்னும் 10 நாளே நம்ம இதுக்கு உண்டான வேலையில் பார்க்க போகுது. அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, அது இன்னும் 1 மாதத்தில் உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம உண்மைன்னு நினச்சி நம்ம கூட இருக்கிறவங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு பேமெண்ட் வரதான், ஆனால் உங்க கூட இருக்கிறேன், ஆனால் என்னைக்கா இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே செகண்ட் ப்ராஜெக்டில் முன்னுரிமை வழங்கப்படும். எல்லாருக்குமே வந்து அந்த நின்று போன பணம் கண்டிப்பாக பண்ணணும், 100%. அதில் நீங்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். அதனால் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். மற்ற நிறைய ஐடி போட்டிருப்பீங்க, மற்ற ஐடியா போட்டு அந்த டீயை டெவலப் பண்ணி அந்த டீயில் அவங்க டவுன்லைன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அப்ரூவல் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுங்க. சின்ன எரர் மிஸ்டேக்ஸ் வரும், சாஃப்ட்வேரில் வந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இது எல்லாமே நிறைய ஃபைல்ஸு, ஒரு ஃபைல்ஸும் கரெக்ட் ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
எல்லாமே உங்களுக்கு தெரியும், டே பை டே எவ்வளோ குறைஞ்சிட்டு வருதுங்க. ஒரு பெரிய விஷயம் சார், சர்வசாதாரணமாக ஆரம்பிச்சு நிறைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸோடு கொண்டு போய் இன்னைக்கு வெற்றிகரமாக முடிச்சு நம்ம கையில் தவறு சார், நம்ம எல்லாருக்காகவும். அதனால அதை நம்ம மதிப்போம், சின்ன சின்ன தவறுகளை மறப்போம், மன்னிப்போம். புதுசாக எதுவும் தவறுகள் வராமல், நான் சிஸ்டத்தில் தவறுகள் வராமல் நல்லா சொல்லி கொடுத்து அவங்கள உள்ளே கூட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவோம் சார். யார் யாரெல்லாம் எனக்கு பணம் வரலான்றவங்க ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம், நம்ம இருக்கோம். அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த ட்ரீயை நான் கண்டுபிடிச்சிட்டு தான் எனக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். ஒரு நாள் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் ஜூம், டெலகிராமில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். மேபி வித்தின் இந்த வீக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் சார். நன்றி சார், வாய்ப்பு கொடுத்தீங்க, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சங்கர் சார். சங்கர் சார், இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்போ நீங்கள் ஆக்டிவ் ஆகாதவங்களுக்கு ரைட் இன்ஆக்டிவ் எடுத்துடுறோம். இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ சில பேர் வந்து 2 லெவல் வாங்கிட்டு மறுபடியும் வந்து அவங்க 2 ரெஃபரன்ஸ் கூட கொடுக்காம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி கண்டிஷன் நம்ம பண்ணியிருக்கோம், அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது 3வது லெவலில் வந்து 2 ரெஃபரல் கொடுக்கலன்னா அவங்களால ஐடி போட முடியாது, இன்ஆக்டிவாக தான் காட்டும். அந்த இன்ஆக்டிவ் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் அதுதான் சிஸ்டம், நம்ம முகத்துக்காக நம்ம பார்க்க முடியாது. 2 ரெஃபர் கொடுத்தே ஆகணும். அந்த கான்செப்ட் 1 லட்சம் ஐடி வந்தால் தான் இந்த கான்செப்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெஃபரலே போட முடியாதுங்க. இது உள்ள வந்து என்ன பண்ண முடியும்? அந்த 3வது லெவல் கண்டிஷன் அப்ளை ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. 2 ரெஃபரல் உடனே கொடுத்துறது நல்லது சார். 3வது லெவல் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அந்த 2 ரெஃபரல் எப்படி இருக்குன்னா நண்பர்களே, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் 2 பேர் இருக்கணும். இப்ப காளிதாஸ் சார் வராரு அப்படின்னா காளிதாஸுக்கு 2 ரெஃபரல் வந்து காளிதாஸ் சார் மாதிரி உள்ள நபரா இருக்கணும், ஆக்டிவ் நபரா இருக்கணும். யாரோ ஒருத்தரை போட்டுட்டு எனக்கு தெரியாது சொல்லக்கூடாது. இப்ப இவ்வளவு தூரம் சார் சொன்ன விஷயங்களை தான். சார் வேற ஏதாவது சொல்றீங்களா சார்? சங்கர் சார். இல்லை சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.